நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இன்றைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே போலயே பர்ஃபெக்ட் மூவாக இருந்தது. நீங்கள் நேற்று வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அப்படியே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ டவுன் சைடுக்கான என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு டவுன் சைடு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுதான் டார்கெட். இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலயே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆனாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 10:40 முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம எகென்ஸ்ட் ட்ரெண்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா சின்ன சின்ன என்ட்ரி இதில் எடுத்துருக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அதே மூவ்மெண்ட் தான். அரௌண்ட் திஸ் லைன் ஒரு சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே போய் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷனு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்தாங்க, திரும்ப இந்த சப்போர்ட் ஜோன்லேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. எண்டில் தான் அரௌண்ட் வந்து 3 o'clock தான் கீழே விழுந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அரௌண்ட் தட் ஏரியாவில் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கேருந்து நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எகென்ஸ்ட் த ட்ரெண்ட் பண்ண தேவையில்ல. இந்த ஜோனில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி நமக்கு ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இப்படியே மேலே போயிட்டு இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி இதுக்கு மேலே போனாங்கன்னா மட்டும்தான் நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அதுவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா எந்த டைமில் வேணால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அப்சைடுக்கான சான்சஸை இதுக்கு மேலே போனால் மட்டும் எடுங்க, அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி வேணால் போயிட்டு வரலாம். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா அந்த டைமில் நீங்கள் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைடுக்கான சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்போ நீங்கள் இதில் அப்சைட் போகலாம் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில், அதாவது ஒரு 5 மினிட்ஸில் அப் ட்ரெண்டில் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த 5 மினிட்ஸ் அப் ட்ரெண்டோட ஸ்விங்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் இங்கே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான், இந்த ஜோனுக்குள்ளே பண்ணாதான். இதுக்கு கீழே போயிட்டு பண்ணால் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்காதீங்க. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்தாங்கன்னா வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ட்ரி போகலாம். என்ட்ரி போனீங்கன்னா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ட்ரையல் பண்ணுங்கள், இல்லைனா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜோன் கொஞ்சம் கிரிட்டிக்கலு. இந்த ஜோனில் எதுவும் நியூ என்ட்ரி எடுக்க வேண்டாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்கலாம் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா, நாளையோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான மூவ்மெண்ட்டு. ஏன்னா நாளைக்கு இந்த இப்போ டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் நாளைக்கு கீழே வந்து 15 மினிட்ஸில் இந்த ஏரியாவில் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா இதை நெக்லைன் பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோனில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ரிவர்சல் அப்போ ப்ராப்பர் கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா டவுன் சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்சைட் போகும்போது ஸ்கேல்பிங் என்ட்ரி போங்க.
பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் இந்த இடத்துல ரிவர்சல் கிடச்சிதுன்னா டவுன் சைடுக்கான என்ட்ரி பாருங்கள். இந்த இடத்துல நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே இந்த 15 மினிட்ஸில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு பெரிய கேப் டவுன் வந்து இந்த ஜோனுக்கெலாம் கீழே வந்து இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் அப்சைட் போனாங்க அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு, அதனால் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.